நீங்கள் விசுவாசிகள் சபையார் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை அன்று உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட எழுந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுதல் சம்பவித்தது போல நமக்கும் உயிர்த்தெழுதல் சம்பவித்து விட்டது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த அடுத்த நிமிடமே பிதாவின் வலது பார்சத்தில் அவரோடு வீற்றிருக்கிறார். அந்த இடத்திலே அவரோடு நாமும் அமர்ந்திருக்கிறோம். நாமும் உயிர்த்தெழுந்து விட்டோம். எப்போ உயிர்த்தெழுந்தோம்? தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீர் தொட்டியை விட்டு வெளியே வரும்போது கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்து வந்திருக்கிறோம். இதைத்தான் ரோமர் 6 அதிகாரம் 2-3 வசனத்திலே கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது நாம் பாவத்துக்கென்று மரித்தோம். கிறிஸ்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டது போல தண்ணீர் தொட்டியிலே தண்ணீர் மேற்பரப்பிலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்ம 3 செகண்ட்ல தண்ணீரை விட்டு வெளியே வருகிறோம். அப்பொழுது ஞான ஸ்நானம் எடுத்து தண்ணீரை விட்டு வெளியே வருகிற அத்தனை பேரும் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் எழுந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் அமர்ந்தார் அல்லவா, அதே இடத்திலே நாமும் அமர்ந்திருக்கிறோம். இதுதான் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஆசீர்வாதம்.